மிதுன லக்னத்திற்கு முதல் தர அவயோகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வருவார். ஏன்னா இந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். அதுவும் இல்லாமல் இவர் புதனுக்கு எதிர்மறையான ஒரு கிரகம் அப்படின்றதுனால செவ்வாயோட திசையில் பெரிதளவில் நல்ல பலன்கள் நடக்காது. அதுலேயும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. ஆனால் பொதுவான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் அந்தளவுக்கு நல்ல பலன்கள் மிதுன லக்னக்காரங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. அவர் இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் இந்த செவ்வாய் கூட சனி சேரும் போதோ இல்லை பார்வை தொடர்பு கிடைக்கும் போதோ இந்த சனியானவர் கெடுபலன்கள் அதிகமாக செய்வார். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் கூட சேர்ந்தாலும் செவ்வாய் அதிகமான கெடுபலன்களை செய்வார். இவங்க 2 பேரும் சேராமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பொதுவாக செவ்வாய் தசையோட சனி புத்திலையும் இல்லை சனி தசையோட செவ்வாய் புத்திலையும் ஜாதகருக்கு கெடுபலன்கள் நடக்கும். ஏன்னா 6, 8 அப்படின்ற ஒரு கனெக்ட் வரதுனால ஓரளவுக்கு கெடுபலன்கள் நடக்கும். இந்த லக்னத்துக்கு குருவே ஓரளவுக்கு கெடுதல் பண்ணுவார். ஏன்னா அவர் பாதகாதிபதி அப்படின்ற நிலைமை பெறதுனால குரு இந்த லக்னத்துக்கு ஆட்சியோ உச்சமோ ஆகிறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது.